உசிலம்பட்டியில் இந்த திருமண பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உசிலம்பட்டி நகரில் விரைவில் தேசிய தலைவர் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு திருவுருவ சிலை அமைக்கப்பட வேண்டும். இங்குள்ள அரசு மருத்துவமனை மேம்படுத்தப்பட வேண்டும். இங்கே எதிரே உள்ள இந்த கண்மாய் குளம் சீர்படுத்தப்பட்டு ஒரு நல்ல நீர்த்தேக்க நிலையாக சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும். உசிலம்பட்டி நகரம் சுகாதாரமுள்ள நகரமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த கூட்டத்திலே நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். இந்த மும்மொழி கொள்கையை திணிக்கப்படுது அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு சவால். ஆமாம், இந்த மும்மொழி கல்விக் கொள்கையில் நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் அன்புக்குரிய சகோதரர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிக்கப்படுகிறதாக ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே மும்மொழி கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயமாக்கப்படலை. இந்த மூன்றாவது மொழி என்பது ஒரு தெலுங்காக இருக்கலாம், ஒரு மலையாளமாக இருக்கலாம், ஒரு கன்னடமாக இருக்கலாம், எந்த ஒரு இந்திய மொழியாக இருக்கலாம். அந்த வரிசையில் ஹிந்தியாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு உலக மொழியாக இருக்கக்கூடிய பிரெஞ்சாக இருக்கலாம், ஜப்பானிய மொழியாக இருக்கலாம், ஐரோப்பிய மொழியாக இருக்கலாம், ரஷ்ய மொழியாக இருக்கலாம். இப்படி தான் இருக்கலாம்னு சொல்லியிருக்கமே தவிர்த்து ஹிந்தி தான் இருக்கணும் என்று சொல்லவில்லை. இதை நம்முடைய முதல்வர்கள் நிரூபித்தால் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசாக வழங்க தயார் என்று இந்த கூட்டத்திலே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆளுநர் அவரோட 10 சட்ட பொதுவாக இது இன்னும் விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் சரியான ஒரு விவாதம், சரியான அரசு ஆளுநர் தரப்பில் சரியான விளக்கம் கொடுக்காம விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு கருத்தும் இதில் இருக்குது. இது கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு, சுப்ரீம் கோர்ட்டில் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் மீண்டும் இந்த விவாதத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? மீண்டும் வந்துட்டு அண்ணாமலையை நம்ம தொண்டர்களே அங்கங்கே போஸ்டர் உங்களோட பார்வை யார் வர வேண்டும் என்று சொல்வது நான் சொல்ல முடியாது. இது ஒரு ஜனநாயக கட்சி. எங்களுடைய அகில இந்திய கட்சி நிறைய கருத்துக்களை உள்ளே எடுத்துட்டு இருக்கிறாங்க. தொண்டர்களுடைய கருத்து, நிர்வாகிகளுடைய கருத்து, உயர்மட்ட நிர்வாகிகளுடைய கருத்து, எல்லா கருத்துக்களையும் அகில இந்திய தலைமை உள்வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஜனநாயக முறையில் தலைவரை அறிவிப்பாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த கட்சியில் யார் வேணாலும் தலைவராக வரலாம். பொதுவாகவே 2 முறை தொடர்ச்சியாக தலைவராக இருக்க முடியும். அந்த வரிசையில் அண்ணாமலை கூட இருக்கலாம், அல்லது அகில இந்திய தலைமை அறிவிக்கிற இன்னொரு தலைவரை கூட மாநில தலைவராக வரலாம். எங்களுக்கு அனைவருமே ஒன்று தான். யார் தலைவராக வந்தாலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்தில், வந்தே பாரத் ரயில் வேகத்தில் தொடர்ந்து அந்த தலைமையை ஏற்று நாங்கள் பணி செய்வோம். அதனால் இது அகில இந்திய தலைமை எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. பல்வேறு பொறுப்புகளில் இருந்த வழக்கறிஞர் அண்ணன் பிரபாகரன் கிடையாது. இரவு நேரத்தில் போனோம்னா மருத்துவரே கிடையாதுங்க. மருத்துவர் கிடையாது, செவிலியர் கிடையாது. தனியாரால் நிர்வகிக்கப்பட்டவங்க தான் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்குள்ள ஆசை. வீர பிரபாகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கிற மதுரை பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் எங்கள் அன்பிற்கினிய பேராசிரியர் திரு கதலி நரசிய பட்ஜெட், மும்மொழி கல்விக் கொள்கை, டாஸ்மாக் 1000 கோடி ஊழல் குறித்தான தலைவர் அன்பு சகோதரர் சிவலிங்கம் அவர்கள் மற்றும் துணைத் தலைவர் ரஞ்சித்குமார் அவர்களே, துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.